Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Indhu'S world. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு nail art வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இப்போ வந்து அந்த nail art என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ள போலாம். இந்த nail art பண்றதுக்கு வந்து நான் இந்த கலர் nail polish தான் எடுத்துர்க்கேன். இது வந்து நைக்கால இருந்து இதோட ஷேட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 146. சோ இப்போ வந்து இத நான் பேஸ் கலரா அப்ளை பண்ணிக்க போறேன். இந்த nail art பண்றதுக்கு வந்து நமக்கு only nail polish அதுக்கு அப்புறம் வந்து glitter இருந்தாலே போதும். அது வந்து nail glitterஆவும் இருக்கலாம் அல்லது வந்து நார்மலா கடையில கிடைக்கிற glitterஆவும் இருக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு டாப் கோட்டும் தேவைப்படும். சோ இவ்ளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேஸ் கலர் வந்து போட்டுக்கலாம். நீங்க வந்து என்ன கலர் வேணா சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி. சோ இப்போ வந்து இந்த glitter தான் நான் யூஸ் பண்ண போறேன். என்னோட அந்த ரிங் ஃபிங்கர்ல தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து glitter அப்ளை பண்ண போறேன். சோ அதுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி டிப் பண்ண போறேன் glitterல. சோ அப்பதான் வந்து ஃபுல்லா நல்லா கோட் ஆகும் glitterனால. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குறது இந்த மாதிரி அது உள்ளே வந்து தட்டி விட்டுறலாம். சோ இதுக்கு அப்புறமும் மீதி இருக்குறத வந்து நம்ம ஒரு பிரஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துறலாம். நம்மளோட கையில வந்துட்டு நமக்கு வந்து எதுவுமே அப்ளை பண்ணாதனால அந்த glitter வந்து அந்த அளவுக்கு ஒட்டாது. சோ ஈஸியா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து glitter நீங்க வந்து டிப் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட nails வந்து கொஞ்சம் nail polish வந்து ரொம்ப ட்ரையா இருக்க கூடாது. கொஞ்சம் வந்து ஒரு செமி ட்ரையா இருந்தா தான் அது நல்லா இருக்கும். நல்லா ஒட்டும் அந்த glitter வந்து. சோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இத ஃபுல்லா க்ளீன் பண்ணிரலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி பிரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி பட்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி கூட நீங்க இத வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த glitter-அ. இப்போ வந்து இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருந்த அந்த glitter எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல இப்போ வந்து நம்ம ஒரு டாப் கோட் வந்து அப்ளை பண்ண போறோம். டாப் கோட் அப்ளை பண்றதுனால இந்த glitter வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து அது ரிமூவ் ஆகி போவாது. சோ அதனால தான் டாப் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இன்மே இருக்கிற விரல்ல எல்லாம் நான் என்ன மாதிரி பண்றேன்னு பாத்தீங்கன்னா half nailsல வந்து இந்த மாதிரி glitter வந்து ஆட் பண்றேன். இங்க பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. சோ அப்படியே இந்த பிரஷ்லயே வந்து நான் எடுத்து என்னோட nailsல வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கு அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்குறத அந்த மாதிரி தட்டி விட்டாச்சு. சோ இந்த மாதிரி ஹாஃப்ல மட்டும் வரும். மத்த nailsல எல்லாம் இந்த ஒரு nailல மட்டும் ஃபுல்லா வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன். சோ இதே மாதிரி எல்லா விரல்லையும் நான் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி glitter நம்ம அப்ளை பண்றதுனால நிறையவே கையில எல்லாம் glitter-ஆ இருக்கும். நம்ம இந்த nail art வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எல்லா விரலையும் டாப் கோட் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்க கை வந்து நல்லா கழுவிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து அதுல இருந்து அந்த glitter வந்து ரிமூவ் ஆகி வெளிய வராது. சோ ஒன்ஸ் வந்து இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கை வந்து நல்லா கழுவிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. glitter வந்து வெளிய வரும். நம்ம சமைப்போம். சோ அந்த டைம்ல எல்லாம் பிரச்சனை இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பிரஷ்ல இருக்க எக்ஸ்ட்ரா glitter-ஐயும் வந்து இந்த மாதிரி அது உள்ளே வந்து தட்டி விட்டுறலாம். இப்போ வந்து ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் வந்து நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க glitter எல்லாமே ரிமூவ் பண்ணல. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். சோ ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்பவே கிராண்டா இருக்கும் இந்த nail art வந்து நீங்க பண்ணீங்கன்னா. இப்போ வந்து கேமரால பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆல பட் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டைம் வந்து பண்ணி பாருங்க. glitter வச்சு பண்றதுனால ரொம்பவே கிராண்டா இருக்கும். சோ இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா Indhu'S world சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். Till then bye from Indhu. Bye.